காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அடுத்த மாம்பாக்கம் பகுதியில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு இரவு 7 மணியளவில் ஆட்டோவில் தங்க நகைகளை விற்பனைக்கு எடுத்து சென்று கொண்டிருந்தவர்களை இருசக்கர வாகனத்தில் வந்த 7 பேர் கொண்ட முகமூடி அணிந்த கும்பல் ஒன்று கத்தி முனையில் மடக்கி சுமார் 2400 கிராம் தங்க நகைகளை வழிப்பறி செய்து கொண்டு தப்பியது. திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகரில் மகேந்திரன் நகைக்கடையிலிருந்து தங்க நகைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது என்பதும், சுங்குவார் சத்திரம், பேரம்பாக்கம், ஸ்ரீபெரும்புதூர், தண்டலம் போன்ற பகுதிகளில் உள்ள நகை வியாபாரிகளுக்கு விற்பனை செய்ய கொண்டு செல்லப்பட்டதும் தெரியவந்தது. வழிப்பறி நடந்து ஒரு நாள் கழித்துதான் நகையை பறிகொடுத்த மகேந்திரன் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவு செய்த ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். நகை கடைகளில் நகைகள் விற்க வருபவர் பற்றிய துப்பு அளிக்க நகைக்கடை உரிமையாளர்களிடம் கோரப்பட்டது. இந்நிலையில் கும்பகோணம் நகைக்கடை பஜாரில் ஒரு நபர் கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த இடைத்தரகர்கள் மூலம் நகைகளை விற்பனை செய்ய வந்துள்ளார் என்ற விவரம் காவலர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கும்பகோணம் தனிப்படையினர் 2 நாட்களாக கோயம்புத்தூர் இடைத்தரகர்களை நோட்டமிட்டு வந்தனர். ஒரு கட்டத்தில் இடைத்தரகர்களுக்கு கடை மீது நம்பிக்கை ஏற்பட்டு சுமார் 600 கிராம் நகைகளை எடுத்துக்கொண்டு வந்து விற்பனை செய்ய முயலும் போது அங்கு மறைந்திருந்த தனிப்படையினர் அவர்களை சுற்றி வளைத்தனர். காவலர்களிடம் சிக்கிய இடைத்தரகர்கள் ரஞ்சித் என்பவரை அடையாளம் காட்டினர். அவனை மடக்கி பிடித்து காஞ்சிபுரம் எஸ்பி தலைமையில் உள்ள தனிப்படைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. ஸ்பெஷல் டீமின் ஆய்வாளர் மணிமாறன் தலைமையில் 4 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 10 காவலர்கள் கும்பகோணம் விரைந்து சென்று ரஞ்சித் மற்றும் இடைத்தரகர்களை தங்கள் வளையத்துக்குள் கொண்டு வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சுங்குவாச்சத்திரம் நகரில் வழிப்பறிக்கு முதல் காரணமாக இருந்த மகாபீர் என்ற நகைக்கடையில் வேலை செய்த சரவணன் என்பவரை கைது செய்தனர். இந்த வழிப்பறி சம்பவம் தொடர்பாக ஏஎஸ்பி கார்த்திகேயன் கூறுவது, திருவள்ளூர் நகரில் ஹோல்சேல் வியாபாரம் செய்யும் மகேந்திரன் என்ற நகைக்கடை உரிமையாளர் அவ்வப்போது பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆபரண தங்க நகைகளை சுங்குவார் சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், பேரம்பாக்கம், தண்டலம் போன்ற பகுதிகளுக்கு விற்பனைக்கு எடுத்துச் செல்வார்கள். இதனை தெரிந்து கொண்ட சரவணன் ரெட்டில்ஸ் பகுதியில் உள்ள ரஞ்சித்துக்கு தகவல் அளித்துள்ளார். ரஞ்சித் மீது ஏற்கனவே வழிப்பறி திருட்டு சம்பவங்கள் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ளது. ரஞ்சித் சிறைக்கு செல்லும் போது எஸ்கார்டாக வந்த சுங்குவார் சத்திரம் அடுத்துள்ள ஏகனாபுரம் பகுதியைச் சேர்ந்த காவலர் கதிரவனுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் ராமானுஜபுரம் பகுதியைச் சேர்ந்த மற்றொரு காவலர் தமிழரசன் உள்ளிட்ட 11 நபர்கள் ஒன்றாக சேர்ந்து நகைகளை வழிப்பறி செய்ய திட்டமிட்டுள்ளனர். அந்த குழுவில் சுங்குவாச்சத்திரம் நகைக்கடையில் வேலை செய்த சரவணன், வழிப்பறி வழக்கு உள்ள ரஞ்சித், காவலர்கள் கதிரவன், மற்றொரு காவலர் தமிழரசன், உதவி ஆய்வாளர் பணிக்கு உடல் தகுதி தேர்வு எழுதிவிட்டு நேர்முக தேர்வுக்காக காத்துக் கொண்டிருக்கும் வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து, ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த கஞ்சா வியாபாரியான ராகுல், பிள்ளைச்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் மற்றும் 3 நபர்கள் என 11 பேர் திட்டமிட்டனர். இதில் கதிரவன் என்பவர் செங்கல்பட்டு மாவட்டம் மானாமதி காவல் நிலையத்தில் ஹைவே பெட்ரோலில் காவலராக பணிபுரிகின்றார். அதேபோல் தமிழரசன் என்பவர் திருக்கழுக்குன்றம் காவல் ஆய்வாளர் காவல் நிலையத்தில் ஆய்வாளருக்கு வாகன ஓட்டுநராக பணிபுரிகிறார். இவர்கள் திட்டமிட்டபடி திருவள்ளூரிலிருந்து ஆட்டோவில் நகைகளை எடுத்துக்கொண்டு சுங்குவார் சத்திரம் பகுதிக்கு வந்துவிட்டு பெங்களூரு டு சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாக ஸ்ரீபெரும்புதூர் செல்லும்போது மாம்பாக்கம் என்ற இடத்தில் கதிரவன், சரவணன், தமிழரசன் திட்டத்தின்படி மற்ற நண்பர்கள் தலையில் முகக்கவசம் அணிந்தபடி சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோவை மடக்கி கத்தியை காண்பித்து கத்தி முனையில் ஆபரண தங்க நகைகளை வழிப்பறி செய்து கொண்டு 3 சக்கர வாகனத்தில் 8 பேர் தப்பினர். சில நாட்கள் பதுங்கியிருந்த இந்த கும்பல் கோயம்புத்தூரில் உள்ள இடைத்தரகர்கள் மூலம் கும்பகோணத்தில் நகைகளை விற்று அந்த பணத்தை அனைவரும் பங்கு போட்டுக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் சென்றபோதுதான் கும்பகோணம் தனிப்படையிடம் சிக்கினர். இந்த வழிப்பறி கொள்ளையர்களை பிடிக்க மாவட்ட தனிப்படை, ஏஎஸ்பி கார்த்திகேயன் தலைமையில் உள்ள தனிப்படை, ஸ்ரீபெரும்புதூர் குற்றப்பிரிவு காவலர்கள் என சுமார் 20 காவல்துறையினர் செயல்பட்டு 7 நபர்களை கைது செய்தனர். மேலும் இதில் தொடர்புடைய 3 பேர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என ஏஎஸ்பி கார்த்திகேயன் தெரிவித்தார். முன்பு காவல்துறை பணித் தேர்வு பெற்றவர்களுக்கு பாட்டாளியன் எனப்படும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் 2 வருடம் அடிப்படை பயிற்சி, பரேடு, கார்டு, ஒழுக்கம் போன்றவை கற்றுக் கொடுக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் ஆயுதப்படை பணியில் வேலை செய்து அதன் பின்னர் தான் காவல் நிலைய பணிகளுக்கு அமர்த்தப்படுவார்கள். அந்த நிலை தற்போது மாறிவிட்டது. காவல்துறை பணிக்கு வருபவர்களின் எண்ணங்கள் நிலையாக இருப்பதில்லை. இவர்களுக்கு முறையான கவுன்சிலிங் அளித்தால் மட்டுமே இதுபோன்ற குற்றங்களை தடுக்க முடியும் என பெயர் சொல்ல விரும்பாத ஒரு காவல் அதிகாரி ஆதங்கப்பட்டுக் கொண்டார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.